சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். தமிழ்ச்செல்வி பரபரப்பா பிரச்சாரத்தை முடிச்சுட்டு வந்து வீட்டுல உட்கார தமிழ்ச்செல்வி முகம் ரொம்ப வாடி போயிருக்கு. என்னவுல என்ன ஆச்சு, ஓ முகமே ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லி வசந்தி கேட்க, என்னன்னு தெரியலமா, காலையில இருந்தே ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லி தமிழ் பேசிக்கிட்டே இருக்கேல, சரி இரு நான் தண்ணி மூந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி தண்ணி கொண்டுட்டு வர தமிழ்ச்செல்விக்கு பிரசவ வலி வந்துருது. அம்மா ஐயோ அப்படின்னு சொல்லி இங்க தமிழ் வயிற்ற பிடிச்சிக்கிட்டு கத்து, ஐயோ பிள்ளை என்னடி ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி வேகமா வசந்தி பதற, அம்மா வயிறு ரொம்ப வலிக்குதுமா, வலி தாங்க முடியலமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி வழியில துடிக்க ஆரம்பிக்கிறாங்க. எங்க போங்க போய் ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வசந்தி சொல்லவோ வேகமா செல்லப்பாண்டியை ஓடி போய் ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வராரு. தமிழ்ச்செல்வியை ஆட்டோல ஏற்றி இங்கே ஹாஸ்பிட்டலுக்கும் பார்த்தா தமிழை கூட்டிட்டும் போறாங்க. தமிழ் ஒன்றும் இல்லை தமிழ், கொஞ்சம் பயப்படாத தமிழ் அப்படின்னு சொல்லி வசந்தி ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கு. அம்மா வலி தாங்க முடியலம்மா, என்னால் வலி தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழும் கதறிக்கிட்டு கிடக்க டாக்டரும் தமிழை செக் பண்றாங்க. தமிழுக்கு பிரசவ வலி தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. வந்திருக்கிறது பிரசவ வலி தான், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க, நாங்கள் என்ன ஏதுன்னு அடுத்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி டாக்டரும் சொல்லிட்டு போக, ஐயோ பிரசவ வலி தான் போலயே, நான் சும்மா அப்பப்போ இந்த பொய் வலிலாம் வருங்கள அந்த மாதிரி நினைச்சேங்க அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும், வசந்தி நீ அந்த பெரிய விட்ட அம்மாக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லு அப்படின்னு சொல்லி செல்லப்பாண்டி சொல்லவும் வசந்தியும் அப்பத்தாவுக்கு ஃபோன் பண்றாங்க. அம்மா நான் வசந்தி பேசுறேன் அப்படின்னு சொன்னதும், சொல்லுடி என்னடி இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்க, அம்மா தமிழுக்கு பிரசவ வலி வந்துருச்சுமா, ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும், ஐயோ கடவுளே என்னடி சொல்ற, இப்போ அவ எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்கவும், தெரியலம்மா டாக்டர் உள்ள பார்த்துக்கிட்டு இருக்காங்க, என்ன ஏதுன்னு தெரியலம்மா, நான் தான் உங்களுக்கு ஒரு 8 ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்றதுக்காக ஃபோன் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும், இருடி நான் இப்போ ஆஸ்பத்திரிக்கு புறப்பட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அப்பத்தா பேசிக்கிட்டு இருக்க. இதை பார்த்தா சித்ரா ஒட்டு கெட்டுருது. ஓ அவளுக்கு பிரசவ வலி வந்துருச்சா, கிளவி இங்கிருந்து அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா சித்ரா ஓடி அந்த ஈஸ்வரி கிட்ட, மா அந்த தமிழ்ச்செல்விக்கு பிரசவ வலி வந்துருச்சாமா, இப்பதான் அந்த கிளவிக்கு நம்ம வீட்டு அம்மாச்சிக்கு அந்த தமிழ்ச்செல்வி வீட்டுல இருந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா சொல்லவும், கிளவி இங்கிருந்து போகக்கூடாதுடி, இந்த வீட்டுல இருந்து யாருமே அவளுடைய பிள்ளைய பார்க்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வேகமா ரூமுக்குள்ள இருந்து வெளியே வர, ஏ கருப்பு வண்டி எடு அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்ல, எங்க கிளம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்க, ஐயோ இவளுக்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கா, இன்னைக்கு அப்படி ஒன்றும் விசேஷம் கிடையாது, இன்னைக்கு வியாழக்கிழமை கூட தான், எதுவும் நல்ல நாள் பெரிய நாள் அப்படி இல்லை, நீங்க எப்பயோ செவ்வாய் வெளிதான கோயிலுக்கு போவீங்க, இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி முட்டுக்கிட்ட போட, அடி என்னவோ எனக்கு இன்னைக்கு போகணும்னு தோணுது, நான் கோயிலுக்கு போகத்தான் போறேன், ஏன் கருப்பு வண்டி எடு அப்படின்னு சொல்லி அப்பத்த அறக்க பறக்க கிளம்ப, எதுக்கு இப்படி பதட்டப்படுறீங்க, கோயிலுக்கு தானே போறீங்க, கோயிலுக்கெல்லாம் இன்னைக்கு ஒன்றும் போக வேணாத்த, உச்சி வெயில், இந்த வெயில போயிட்டா கோயிலுக்கு போவாங்க, வீட்டுல இன்னைக்கு நீங்க இருங்க, இன்னைக்கு நீங்க எங்கேயும் போக கூடாது அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லவும், நான் போகத்தாண்டி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், ஓ அப்படியா அந்த தமிழ்ச்செல்வி குழந்தைய பாக்குறதுக்கு துடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவோ, அப்பதான் ராஜாங்கம் மோகனா மலரு சேது வீட்டுல எல்லாரும் இருக்காங்க. என்ன ஈஸ்வரி சொல்ற அப்படின்னு சொல்லி ராஜாங்க கேட்கவும், அது ஒண்ணும் இல்ல மாமா, அந்த தமிழ்ச்செல்விக்கு பிரசவ வலி வந்துருச்சா, அவ வீட்டுல இருந்து அத்தைக்கு போன் பண்ணி சொல்லியிருக்காங்க, அதான் அத்தை கடந்து இப்படி பதறிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், என்ன அத்தா ஈஸ்வரி சொல்றது உண்மையா அப்படின்னு சொல்லி ராஜாங்க கேட்கவும், ஐயா ராசாங்கம் அது வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்ல வரையில, அத்தா நீ இங்க போக கூடாது அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொல்லவும், என்னைய அப்படி சொல்ற, அது நம்ம வீட்டு வாரிசியா, அவ வயிற்றுல இருக்கிறது நம்ம வீட்டு வாரிசு நான் போய் பார்க்கலன்னா எப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும், அப்பத்தா நீ அதெல்லாம் இங்க போக கூடாது அப்படின்னு சொல்லி சேதுவும் சொல்லவும், ஐயா சேது உனக்கு நிலவரம் என்னன்னு தெரியும்ல, நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கல அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும், அப்பத்தா என்ன வேணாலும் இருந்துட்டு போகுது, நீ எங்க போக கூடாது, அவ என்ன எதிர்த்து தேர்தலில் போட்டி போடுவா, எனக்கு எதிராக வந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருப்பா, நம்ம வீட்டை கொஞ்சம் கூட மதிக்காம எல்லா வேலையும் அவ செஞ்சுக்கிட்டு இருப்பா, ஆனா நீ அவ குழந்தைய பார்க்க போறியா, இந்த வீட்டுல இருக்கிறவங்க நமக்கு சொந்தம் கிடையாதுன்னு சொல்லி தலைமொழிகிட்டு சூட தேத்தி சத்தியம் பண்ணிட்டு போனவதான் அவ வீட்டுக்கு எதுக்கு நீ போகணும், அவ பிள்ளை எதுக்கு நீ பார்க்க போகணும், நீ போகக்கூடாது அப்பதான் அப்படின்னு சொல்லிட்டு சேது மிரட்டவும் ஈஸ்வரி பார்த்தா அப்படியே முட்டை கண்ணை வச்சு முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்படி போடு கிளவி எப்படி இங்கிருந்து போகுதுன்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி பார்த்தா அப்படியே முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் இவதான், இவளுக்கு எப்படிதான் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சோ தெரியல, இவ வந்து இப்படி தடுத்து விட்டுட்டாளே அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இங்க பாரியா ராசாங்கம், நான் உன்னைய பெத்தவ, நான் சொல்றேன், நான் போய் தமிழ்ச்செல்வி பிள்ளைய பார்க்கத்தான் போறேன், அவ வயிற்றுல வளருது ரெட்ட உசுறு 2 பிரசவம் மாதிரி அவளுக்கு இது, அப்ப அவ கூட இந்த நேரத்துல நான் இருந்தே ஆகணும்,
நான் போகத்தான் போறேன் அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும் தமிழ்ச்செல்வி வயித்துல ரெட்டை பிள்ளை வளர்ற விஷயத்த அப்பத்தா கோவத்துல சொல்லிடுறாங்க. அப்பதான் ராஜாங்கம் என்ன அத்தா சொல்ற அப்படின்னு கேட்கவும், ஆமாயா தமிழ்ச்செல்வி வயித்துல வளருது ரெட்டை வாரிசியா அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும் இங்க பார்த்தா ஈஸ்வரி திருன்னு முழிக்குது. ஒரு பொண்ணுக்கு தலைப்பிரசவன்றது மறு ஜென்மம் மாதிரி, அது ஒத்த பிள்ளைய பெத்தெடுக்கிறதே பெரிய விஷயம். இவ வயித்துல 2 பிள்ளைய இருக்கியா, 2 உசுரை பெத்தெடுக்க போறா. இந்த நேரத்துல நம்ம போக வேணாமாயா, அவ என்னதான் தப்பு செஞ்சிருக்கட்டுமே, 1000 அவ தப்பு செஞ்சிருந்தாலுமே அவ இந்த வீட்டு வாரிசால பெத்தெடுக்க போறா. அப்ப இந்த வீட்டுல இருந்து யாராவது ஒருத்தவங்களாவது போய் பார்க்கணும் இல்லையா, எனக்கு என் கொள்ளு பேரன் பேத்திகளை பாக்குறதுக்கு உரிமை இல்லையா அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்க ராஜாங்கத்தால எதுவுமே பேச முடியல. ராஜாங்க அமைதியா இருக்காரு, சேதுவும் பார்த்தா அமைதியா இருக்காரு. இங்க யாரு என்னை என்ன தடுத்தாலும் நான் போகத்தான் போறேன், கருப்பு வண்டி எடு அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொன்னதும் சரியாமாச்சு அப்படின்னு சொல்லி வேகமா கருப்பும் வண்டி எடுக்க அப்பத்தா வண்டியில ஏறி உட்காந்துடுறாங்க. யாரு எதுவுமே தடுக்கல. கிளவி என்னதான் தடுத்தாலும் கிளம்பிருச்சு அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கு. ஈஸ்வரியும் சித்ராவும் இவளுக்கு 2 பிள்ளைகளா, ஒரு பிள்ளைனாலே இந்த வீட்டுல தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க, இதுல 2 பிள்ளை வேறையே, இவளை மறுபடியும் இந்த பிள்ளையில காமிச்சு வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டா அப்படின்னு சொல்லி இதை நினைச்சு அது குழம்பி போய் கிடக்க அப்பதான் இங்க பதட்டத்தோட ஆஸ்பத்திரிக்கு ஓடியாராங்க. அம்மா இன்னும் என்ன ஆச்சுன்னே தெரியலம்மா, உள்ள அப்பத போனவங்க அப்படின்னு சொல்லி வசந்தி சொல்லவும், இருடி ஒன்னும் ஆகாது, அந்த பெரிய மந்த சீலக்காரி 18ஆம் படி கருப்பு எல்லாரும் துணையா இருப்பாங்க, 2 பிள்ளைகளும் நல்லபடியா பிறக்கும் அப்படின்னு சொல்லி அப்பத்தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் டாக்டர் வராங்க. தமிழ்ச்செல்விக்கு டெலிவரி ஆயிருச்சு, ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லவும், கடவுளே 2 குழந்தைகளும் நல்லா இருக்குங்களா, தமிழ்ச்செல்வி நல்லா இருக்காளா அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்கவும், தமிழ்ச்செல்வியும் நல்லா இருக்காங்க, 2 குழந்தைகளும் ஆரோக்கியமா நல்லா இருக்கு, தமிழ்ச்செல்வி இப்ப மயக்கத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், சரி டாக்டரே தமிழ்ச்செல்விக்கு 2 குழந்தை பிறந்த விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்கவும், சிசேரியன் பண்ணதுனால தமிழ்ச்செல்வி மயக்கத்துல இருக்காங்கம்மா, ஒரு குழந்தை பிறக்கையில தமிழ்ச்செல்வி சுயநினைவுல தான் இருந்தாங்க, இன்னொரு குழந்தை பிறக்கிறதுக்குள்ள தமிழ்ச்செல்வி மயக்கத்துக்கு போயிட்டாங்க, தமிழ்ச்செல்விக்கு 2 குழந்தை பிறந்த விஷயம் தமிழ்ச்செல்வி கண்ணு முழிச்சதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும், அப்பதான் அப்பத்தா வசந்தி இந்த ஒரு பிள்ளைய நான் அங்கே எடுத்துட்டு போறேன், இந்த ஒரு பிள்ளை இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், அம்மா என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி வசந்தி கேட்கவும், ஆமா இந்த பிள்ளைகளை வச்சுதான் இவங்க 2 பேத்தையும் ஒன்று சேர்க்கணும், தமிழ்ச்செல்விக்கு இந்த நிமிஷம் வரையே அவளுக்கு 2 பிள்ளைன்னு தெரியாதுல, ஒரு பிள்ளை உங்ககிட்ட இருக்கட்டும், அவளுக்கு ஒரு பிள்ளை பிறந்ததாவே இருக்கட்டும், இன்னொரு பிள்ளைய நான் அங்கே கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும், தாய்ப்பால் இல்லாம அந்த பிள்ளையை நீங்க எப்படிமா வளர்ப்பீங்க அப்படின்னு சொல்லி வசந்தி கேட்கவோ, நான் பாத்துக்கிறேன்டி, 4-5 பிள்ளைகளை பெற்றவன் நானு, எனக்கு வளர்க்க தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும், அதெல்லாம் சரிதாம்மா, ஆனா எப்படிம்மா தமிழுக்கு நாளை பின்ன விஷயம் தெரிஞ்சு கோவப்பட்டானா என்னம்மா பண்றது அப்படின்னு சொல்லி வசந்தி சொல்லவும், அதான் அப்புறம் பாத்துக்கலாண்டி, சரி நீங்க தமிழ்ச்செல்வியை கூட சமாளிச்சிடலாம், இப்ப இந்த பிள்ளைய வீட்டுக்கு நீங்க கொண்டு போனீங்கன்னா அங்க இருக்கிறவங்க எப்படி ஏத்துக்கிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க வசந்தி கேட்கவும், இந்த பிள்ளை முகத்தை பார்த்து மாறாதவங்க யாரடி இருக்க போறா, இந்த பிள்ளைய போய் நான் இங்கே காமிக்கிறேன், ராஜாங்க முகமும் சேது முகமும் போற போக்க மட்டும் நீ பாரு அப்படின்னு சொல்லி அப்பத்தா ஒரு பிள்ளைய தமிழ்ச்செல்வி கிட்ட இருந்து எடுத்து அங்கே வீட்டுக்கு கொண்டு போறாங்க.